ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஹாப்பி ஹெண்ட். இந்த திரைப்படம் இல்லை 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் நாட்டு திரைப்படம்ங்க. ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா நியோ சோரா. திரைப்படத்தில் அயாட்டு குவாரா யுட்டாவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுகிட்டோ இதாக்கா கோவா அவரும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சரிங்க, ஹாப்பி ஹெண்ட் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. இந்த கதைக்களம் நடக்குது எங்கன்னா ஜப்பானில் ஒரு நியர் ஃபியூச்சரிஸ்டிக்கில் நடக்குது. சரி, நியர் ஃபியூச்சரிஸ்டிக்கில் என்ன ஆகுது ஜப்பானில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி இருக்குன்னா கண்டிஷன் வந்து மிக முக்கியமாக கிளைமேட்டிக் வைஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் ஜப்பான் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு அதிபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படுபயங்கரமான ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கார், அத்தாரிட்டேரியனாக இருக்கார். அண்ட் இஸ் ரைட் விங் ஐடியாலஜி உள்ளவராகவும் இருக்கார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வே ஆஃப் சிந்தனை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்கு அந்த ஜப்பானில். அண்ட் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த பேக்ட்ராப் ஆஃப் த ஸ்டோரி. இதில் பியூட்டி என்னென்னா, நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு நேரடியாக காட்சிப்படுத்தப்படாது. கதை போகிற போக்கில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நம்பர் ஒன். இப்போ கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல யூட்டோ அண்ட் குவோ அவங்க 2 பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 12th கிரேடில் இருக்காங்க. ஸ்கூலிங் 12th கிரேடில் இருக்காங்க. ரொம்ப வால் பசங்க தான் அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா. அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட. ஸோ ஒரு வால் பசங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவங்க 2 பேரும் விளையாட்டுத்தனமாக பண்ணுற ஒரு செயல் அந்த ஸ்கூலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த பிரின்சிபல் கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வைலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணுறாரு. அந்த சர்வைலன்ஸ் கேமரா இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அது எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்க பண்ணுற எல்லா தவறுகளையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வைஸ் குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. இது வந்து அவங்களை வந்து டிகிரேட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ண இந்த விஷயம் இதுக்குள்ளே கொண்டு வந்ததுனால, இதனால் அங்கே இருக்கிற பசங்க எப்படி பாதிப்புக்குள்ளானாங்களா? 1. 2வது யுட்டோக்கியோ இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. நம்பர் 3 மிக முக்கியமான விஷயம், அந்த இடத்துல ஆப்பரேஷனை எதிர்த்து நடக்கிற ஒரு குரல். இது 3மே எந்த இடத்துல போய் முடியுதுன்றது தான் இந்த ஒட்டுமொத்த ஹாப்பி எண்டோட கதைக்களங்க. ஹாப்பி எண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் பசங்கள பத்தின படம் அப்படின்ற மாரி படம் ஆரம்பிக்கும்போது தெரிந்தாலும், இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துல வந்து பேசப்பட்ட பொலிட்டிக்கல் கன்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கன்டென்ட்டா நான் பார்க்குறேன். என்னன்னா, உலகம் ஃபுல்லா இருக்கிற அந்த ரைட் விங் ஐடியாலஜி உடைய அந்த தாக்கம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த படம் வந்து நம்பர் 1ல பேசுது. அது எப்படி பேசுதுன்றது தான் பாயிண்ட். அது ஸ்கூலுக்குள்ள வச்சு, ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் பேஸ்ல வச்சு பேசுற இடங்கள்லாம் வந்து உண்மையாவே டைரக்டர் அந்த இடத்துலலாம் ரொம்ப பிரமாதமா யோசிச்சிருக்காரு சொல்லணும். ஏன்னா, இந்த களத்த இந்த இந்த மாரி விஷயத்த வந்து ஒரு ஜென்ஸி கிட்ஸ்ல வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போணும்னு நெனச்சதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அது அந்த தாட் ப்ராசஸே ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் தாட் ப்ராசஸ் அது. ஏன்னா, ஜென்ஸி கிட்ஸ் அவன் அவன் அந்த ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்றீங்க. அவன் அந்த கிட் எப்படி இருக்கான் இப்போ? அவன் இப்படிதான் இருப்பானா? அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அவனும் எதிர்க்கணும். அவனுக்கும் இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து அவன் ஹேப்பி கோ ஃப்ரீயா இருக்க முடியாதுன்றத ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல உணர்த்தின இடங்கள்லாம், அத யோசிச்சு அங்க வச்ச இடமே பிரமாதம். அங்கேயே டைரக்டர் நின்னுட்டாரு தான் நான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு விஷயம் அது. இன்னொன்னு இந்த இந்த கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா மூவ் பண்ற அந்த அந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க ஒருத்தர வந்து நீங்க வந்து ஒரு சர்வைலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, என்ன மாரியான விஷயங்கள் அங்க நீங்க எடுக்க முடியும்? என்ன மாரியான அவங்களோட ஃப்ரீடத்த நீங்க கெடுக்க முடியும்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து இந்த படத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன்னா, இங்க எல்லாமே சர்வைலன்ஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்த இந்த இடத்துல ஒரு கதை கருவுக்குள்ள கொண்டு வந்து சொன்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா டைரக்டர் யோசிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு களம் பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஒரு களமா இருந்தாலும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த படத்துல. அந்த அந்த சிறு வயதிலிருந்து 2 பேருமே வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல தே ஆர் திக் க்ளோஸ் டூ திக்னஸ். இவன் என் கூட இருக்கவன் சரியான்ற ஒரு இன்னொருத்தவன யோசிக்க வைக்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா, எல்கேஜிலேருந்தே 3, 4 வயசுலேருந்தே ஒண்ணா இருக்க பசங்க, ஒரு 17 வயசு அடையும் பொழுது, அங்க இருக்கிறவங்களோட வேறுபாடுகள், அவங்க சிந்தனைகள் மாறுபடும் பொழுது, அந்த இடத்துல வந்து இவன் நமக்கு சரியான்ற ஒரு கேள்வி எல்லாம் அந்த கேரக்டர் வச்சு முன்வைக்கிற இடமெல்லாம் ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்திருந்தார் அந்த இடத்துல. ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல வந்து. இந்த படத்துல வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு 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 கேரக்டர் ஒண்ணு வரும். ஒரு ஒரு பொண்ணு கேரக்டர். அந்த 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 கேர்ள் வந்து எதிர்த்து போராட முற்படுற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு பிரின்சிபலே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாரி பண்ணிருவான்.
அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு லைக் கைண்ட் ஆஃப் அவ எதுக்காக போறான்றது வந்து நீங்க படம் பார்த்துருக்கீங்க. பட் ஆனா அந்த இடங்கள் எல்லாமே இங்க வந்து கேட்கணும், எதிர்த்து பேச வேண்டிய சூழல்ல இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அந்த இடத்துல கேட்டா தான் கிடைக்குன்னும்போது, சரி நீ இல்லன்னா நான் அந்த அந்த ஹவுஸ் அரெஸ்ட் பாயிண்ட்டே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த அந்த ஹவுஸ் அரெஸ்ட் சொல்றத விட அந்த ரூம்குள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அது ரொம்ப ஒரு அந்த திங்கிங் வைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இங்க இங்க கேட்கப்படணும். அது இங்க செஞ்சிலேருந்தே கேட்கப்படணும் என்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து கொண்டு வந்த டைரக்டர் வந்து. அண்ட் இன்னொன்னு இந்த படத்துல ரொம்ப முக்கியமா வந்து மறுபடியும் உலகம் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனை தான். ரேசிசம். இங்க வந்து இன ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இங்க ரொம்ப ஈஸியா இனத்தின் ரீதியாக அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே மனித இனம். ஆனா வந்து இங்க அந்த மனித இனத்த தாண்டி நீங்க வந்து மொழி வாரியா பிரிச்சு வைக்கிறது, அ ஒ நாட்டின் வாரியா பிரிக்கிறது, மதத்தின் வாரியா பிரிப்பது. அதே மாரி வந்து ஜாதி வாரியா பிரிப்பதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இன வாரியா பிரிக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் பேசியிருக்கிற விதம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, இன்னைக்கு வந்து இது இது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமா இந்த படத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. அது வந்து ஸ்கூல் சைட்ல இருந்தே இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது, ஸ்கூல்லயுமே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயங்கள் இருக்கு பாரு. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்தாங்க. ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள வந்து ரொம்ப அழகா ஒரு படமா அத அத கொண்டு போற இடத்துல வந்து ரொம்ப ஒரு சூப்பராவே டைரக்டர் வந்து பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதுல வந்து யுட்டோவா பண்ண எஃபர்ட் டூ ஈராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அ நல்லா ஒரு அந்த கேரக்டர் எப்படியோ அத வந்து கரெக்ட்டா அழகா மூவ் பண்ணி கொண்டு போன மாரி இருந்தது. எனக்கு கோவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புடிச்சது. கோ பண்ண யொகிட்டோ ஹிடாவோட பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் பார்க்க கொஞ்சம் ரொம்ப இவனோட அவன் ரொம்ப ஒரு மாரி இதுவா இருப்பான். பட் ஆனா ஆ மேபி த பாயிண்ட் ஹியர் இஸ் அவனோட பிரச்சனை என்ன? அவன் வந்து வந்து ஒரு ஒரு அந்த ஜப்பானீஸ் கிடையாது அப்படின்னும்போது, அங்க அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி வந்து இதுவாகுது? அவன் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்க மாட்டான்றதுல எப்படி அது மாறுபடுது? இன்னொன்னு அவனோட பாத் எப்படி சூஸ் பண்றான் போற விஷயங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா அந்த கேரக்டர்ல வந்து பண்ணியிருந்ததா சொல்லிக்கிட்டு நினைக்கும். இந்த படத்துல இன்னொரு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து என்னன்னா, இந்த படத்த டைரக்டர் விஷயம் சொல்ல வேண்டியது வந்து அந்த அந்த மியூசிக்க ஒரு பாயிண்ட்டா வச்சது. படத்தின் ஆரம்பத்திலேயே பசங்க வந்து மியூசிக் பேண்ட் வச்சுட்டு இருப்பானுங்க. மியூசிக் ரிலேட்டடாவே ஒரு இது இருக்கும். அது மியூசிக்ன்றது ஒண்ணுமே இல்ல. அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது. அத வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தது வந்து, அவங்க வந்து எத வேணா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கலாம் அந்த பசங்க. பட் மியூசிக்ல ஏன்? அப்படின்ற இடத்த வந்து சொன்னது வந்து, அதெல்லாம் ரொம்ப அழகா டைரக்டர் வந்து கொண்டு வந்திருந்தாரு. நிச்சயமாவே வந்து நியோ சோரா வந்து இது எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். யாஹ்! பட் இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ்ன்றது நான் சொல்ல முடியாது. பட் சில பேருக்கு இத மைனஸா படலாம். சில பேருக்கு இது ஒரு பிளஸ்ஸாவும் படலாம். நான் அத பிளஸ்ஸா தான் எடுத்தேன். என்னன்னா, இந்த கதைக்களம் ஜப்பான்ல நடந்துகிட்டு இருந்தாலும், நீங்க இந்த படம் பார்க்கும்போது, இது ஒரு அமெரிக்கன் ஒரு ஒரு அதாவது இது எல்லாமே அமெரிக்கால தானடா நடக்குது இந்த மாரி இந்த விஷயங்கள் அப்படின்ற ஒரு தோரணை வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஏற்படும். ஏன்னா வந்து, இதில சொல்லப்படுற அதிபர்லேருந்து இங்க இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே அமெரிக்கால இப்ப ட்ரம்ப் வந்த அப்புறமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் இந்த படத்துல மேக்ஸிமம் இந்த படத்துல அதான் பேசப்பட்டிருக்கு. அது வந்து ஜப்பான்ல கொண்டு வந்திருக்கார் அப்படின்றது வந்து ஒரு எனக்குமே அதுல வந்து ஏன் ஜப்பான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்குமே ஏற்பட்டுச்சு. எதுக்காக இது ஜப்பான்ல கொண்டு வந்து பண்ணணும்? ஏன் அப்படின்ற ஒரு விஷயம். பட் அங்கேயுமே சில பிரச்சனைகள் இருக்கு. உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. பட் ஹி ஹஸ் டேக்கன் தட். பட் ஆனா, இந்த படத்துல இது வந்து ஒரு ஒரு அமெரிக்கால நடக்கிற விஷயங்கள தான் இந்த இடத்துல ஜப்பான்ல வச்சு சொல்லப்பட்டதா நான் வந்து பார்க்குறேன். அது வந்து தட் கேன் பி எ பிளஸ் ஃபார் சம்மன், மைனஸ் ஃபார் சம்மன் டூ. இட்ஸ் இட்ஸ் அ டேக் ஆன் யூ தான். ஆனா எனக்கு அது வந்து ஒரு ஒரு பிளஸ்ஸா வந்து தெரிஞ்சது. பட் ஆனா படமா பார்த்தீங்கன்னா, இது இது ரொம்ப முக்கியமான படம். இது ரொம்ப நல்ல படமும் கூட. இந்த படத்தின் எண்டுல வந்து அந்த 2 ஃபிரெண்ட்ஸ் ஒரு ஒரு பாலத்துல பிரியிற மாரி ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து இங்க இருந்து அவன அடிக்கிறான். அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது அவன் அவன குத்துவான். ஏன்னா, மேபி வி கேன் டிபார்ட் ஹியர். பட் ஆனா எனக்கு வந்து அது நீ என்ன ஃப்ரெண்ட் தான்டா டேய் அப்படின்றாரு. எஸ் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிபார்ட்டிங் அந்த இடம்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தார் டைரக்டர் வந்து. யாஹ்! இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில நடந்த வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வெனிஸ் ஆரிசன் அவார்டுக்கு இந்த படம் நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க ஹேப்பி எண்ட் படம் பாருங்க. ஒரு சிறந்த படத்த பத்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜினல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.